ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டுடே லஞ்சு மெனு தான். என்னென்னா, இன்றைக்கி சாதம் வச்சாச்சு. சுரைக்காய் பருப்பு வைக்கலான்னு சொல்லிட்டு பருப்பை வெந்நீரில் கழுவி வச்சாச்சு. அதோட வெந்நீர் ஊற்றி சின்ன உள்ளி வெங்காயம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் சுரைக்காயும் வெட்டி ரெடி பண்ணி போட்டுக்கிடலாம். நேற்று காலையில் சாலை மீன் வாங்கி வச்சுருந்தேன். அதை தான் இன்றைக்கி பருப்பும் சுரைக்காயும் வச்சு அந்த மீனை பொரிக்கிறதுக்கு மீனெல்லாம் கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக வத்தப்பொடி, மஞ்சள் பொடி, பெருஞ்சீரகப்பொடி, கொஞ்சம் கரம் மசாலா, தேவையான உப்பையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விரவிக்கிடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டால் எண்ணெயில் போடும்போது போயாது, நல்லாயிருக்கும். மீன் பொரிக்கும்போது நல்லா மொறுமொறுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயும் போயாது, சட்டியில் ஒட்டாமல் அழகாக வரும். மீனை மசாலாராவே பொரிக்க ரெடி பண்ணி வச்சாச்சு. குக்கரில் ஆல்ரெடி எல்லாமே போட்டு வேக வச்சுருந்து சுரைக்காய் எல்லாம் போட்டு அதை ஓப்பன் பண்ணி எல்லாம் வெந்துட்டு இப்போ நம்ம கடைஞ்சி அதுக்கு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிடலாம். குக்கர்லேயே வைக்காண்டாம், பக்கத்தில் பாத்திரத்தில் மாற்றி அதுக்கப்புறம் சுரைக்காய் பருப்புக்கு மசாலா அரைச்சி வச்சுருந்தேன். தேங்காய், பூண்டு, ஜீரகம், வத்தப்பொடி, மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு அரைச்சிருக்கேன். அதையும் இதை கறி வைக்கிறது சுரைக்காய் பருப்பு தனியாக வீடியோவில் போட்டிருக்கேன், வேணால் கீழே கொடுக்குறேன், பார்த்துக்கிடுங்க. அதையும் மட்டும் கொஞ்சமாக வெந்நீர் ஊற்றி தான் நம்ம அந்த ஜாரையும் கலக்கி ஊற்றிக்கிட்டு பருப்புக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். மிக்ஸ் பண்ணி அடுப்பில் வச்சு நம்ம கொதிக்க வச்சுக்கிடலாம். அதுக்கப்புறம் தாளிக்கைக்கு தேவையான சின்ன உள்ளி, கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கு. பருப்பு கொதித்து முடிஞ்ச பிறகு இதையுமே தாளித்து நம்ம அதில் ஊற்றி கிண்டி விட்டு மூடி வச்சுக்கிடலாம். பருப்பு இன்றைக்கி சுரைக்காய் பருப்பு ரெடி ஆகிடுச்சு. சாதம் ரெடி ஆகிட்டு அடுத்து பொரிச்ச மீனை போட்டு பொரித்து அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கிடலாம். இன்றைக்கி மதிய லஞ்சு சாதம், சோறு, பொரிச்ச மீன், சுரைக்காய் பருப்பு, வடகம் பொரித்து வச்சுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.